உங்கள் சித்ராஸ் டைரியில் இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் காமிக்க போகிறேன். பெருசாக ரொட்டீனுங்கிறதுனால காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்கும் வரை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் நான் வந்துட்டு இதில் போடலை. ஒரு சின்ன க்ளீனிங் ஒர்க் இருந்தது, அந்த ஒர்க்கையும் அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி அது எப்படி இருக்குது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிற அதை வந்து ரிவ்யூ அது வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேறு ஒன்றும் இந்த வீடியோவில் இல்லை என்றாலும் பார்ப்பதற்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி விலாக் அதெல்லாம் நான் வந்து பண்ணினதில்லை. இதை எப்படி கொண்டு போகிறது, எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இன்றைக்கி வந்து காலையில் ஒரு 9 மணிக்கு திடீர்னு வீடு க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாள் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வந்துட்டு அந்த இடத்த பார்க்கவே பிடிக்காது. என்னடா இது இப்படி வீடு கிடக்குதே அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒவ்வொரு நாள் வந்து ரொம்ப வேலை இழுத்து போட்டுக்குவோம். அந்த மாதிரி நாள் தான் இன்றைக்கி. எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டேன். எனக்கு அந்த ஷெல்ஃப்லாம் பார்க்கவே பிடிக்கல. மைண்டெல்லாம் என்னமோ பண்ணுது. நான் வந்து வீடு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் க்ளீனிங் பண்ணிடலாம். அதாவது என்னுடைய மைண்டுக்கு நம்ம ஒன்று செட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது எட்டிடுச்சுன்னா எனக்கு அது க்ளீனிங் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதை எட்டுற வரைக்கும் அது எனக்கு தூக்கம் வரல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, மற்ற வேலை எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த இடத்த எனக்கு பிடிக்கலையோ அதை எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஷெல்ஃப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நான் க்ளீனிங் வேலையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேறு எந்த வேலையுமே பார்க்க முடியல. சன்லைஃப்பில் பாட்டுக்கள் நல்ல தான் போட்டுட்டு இருந்ததுனால அதை அப்படியே கேட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஓட்டினேன். என்னோட சின்ன வயசில் வந்து சாட்டர்டே ஆகிடுச்சுன்னா எங்கள் அம்மா வந்து ஃபுல் க்ளீனிங் ஒர்க் ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து காலையிலேருந்து ஆரம்பித்து நிறைய வேலையெல்லாம் அவங்க இழுத்து போட்டு செஞ்சிட்ருப்பாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஏன்னா நான் அம்மா இன்றைக்கி ஸ்கூல் விட்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஸ்கூல் இருக்கும், சனிக்கிழமை ஆச்சுன்னா இந்த அம்மா வேறு எல்லாத்தையும் இழுத்து போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் ஆனால் சத்தியமாக எந்த வேலையும் செஞ்சு தந்ததில்லை. இருந்தாலும் சனிக்கிழமை ரொட்டீன் அப்படின்னு எனக்கு ஒன்று சின்ன வயசில் இருந்தது. அது என்னென்னா, காலையில் எந்திரிச்ச உடனே வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கம் போயிடுவேன். என்னென்னா, பஸ் ஸ்டாண்டில் ஒரு கடை ஒன்று, அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு கடை ஒன்று வச்சுருந்தார், லாட்ரி சீட்டு கடை. அந்த லாட்ரி சீட்டு கடையில் மிச்சமாகிற லாட்ரி சீட்டுகள் எல்லாத்தையும் வந்துட்டு நானும் என் தங்கச்சியும் பொறுக்கிட்டு வந்துடுவோம். அதை வச்சு ஒரு கேம் வீட்டில் விளையாடுவோம். மண்டையெல்லாம் வந்து சனிக்கிழமை எப்படி இருக்கும்ன்ட்டு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை பின்னி போட்ட அந்த சடையை நான் பிரிக்கவே மாட்டேன், அப்படியே இருக்கும். அந்த மண்டையோடையே போய் அங்கேயும் இங்கேயும் திரிவேன், இந்த தெருவாக திரிவேன். நிஜமாவே பின்னாடி லைனு முன்னாடி லைனு, அப்புறம் வந்து எங்கள் லைன்லேயே ரவுண்ட் அடிச்சிட்ருப்பேன். காஞ்சி கருவாடாகி ஒரு மதியானம் 1 மணிக்காட்ட வீட்டுக்கு வருவேன். சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வருவேன், நடுவில் எதுக்குமே வரமாட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா இங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதையெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். நடுவில் வரும்போது 2 வாங்குவேன். அம்மா நல்லா திட்டுவாங்க, அதையும் வாங்கிட்டு திருப்பி போயிடுவேன். அதுதான் என்னோடய சனிக்கிழமை ரொட்டீனாக இருந்தது. இப்போது என்னோடய சனிக்கிழமை ரொட்டீன் வேறு லெவலில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற என்னோடய சனிக்கிழமை வந்து எப்போ பார்த்தாலும் சமையக்கட்டிலே இருக்கிற ஒரு சனிக்கிழமையாக ஆகிடுச்சு. ஏண்டா சனி ஞாயிறு வருது அப்படின்னு சில லேடிஸ்லாம் இப்போ வந்து வருத்தப்பட்டுட்டு என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. நானுமே அதே கேட்டகிரி தான். ஏண்டா சனி ஞாயிறு வருது, வெள்ளிக்கிழமைனாலும் கொஞ்சம் சனி, அதாவது திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும்னாலும் கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ எங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவுமே வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அந்த கொஞ்சம் நேரம் எங்களுக்கு கொஞ்சம் நேரம், அதாவது வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே பாட்டு கேட்குறது, அப்புறம் வேறு ஏதாவது சமையல் வேலைகளை செய்து கொண்டே டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது. மற்றபடி பெருசாக டைம் ஒதுக்கி இதுக்கெல்லாம் பண்ணுற அளவுக்குலாம் நம்மளுக்கு எந்த ஒரு நாளும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ இருக்க சனிக்கிழமைகள் போயிட்டுருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதில் ஃபிட்டிங் வந்து எனக்கு சரியாக படலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே அந்த டெய்லர் மைண்ட் செட்டாக என்னன்னு தெரியல, அந்த டெய்லரிங் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால இதில் ஃபிட்டிங் எந்த இடத்துலலாம் சரியாக இல்லைங்கிறது மைனூட்டாக நான் கண்டுபிடிச்சிட்றேன். நம்மளுக்கு கரெக்டாக இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. எனக்கு ஏதோ ஸ்ட்ரக்சர் சரியாக அவங்க தைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை நம்ம ஸ்ட்ரக்சர் சரியில்லையோ அப்படின்னும் தோணுச்சு. இருந்தாலும் அதுலேயும் ஸ்ட்ரக்சர் சரியாக அவங்க தைக்கல. அப்புறம் அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஓகே, இருந்தாலும் ட்ரெஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஷால் ரொம்ப லென்த்து நல்லா இருந்தது. அப்புறம் ட்ரெஸ்ஸுமே ஓவராலாக லுக் நல்லா இருந்துச்சுன்னு என்னுடைய கணவர் ஈவினிங் வந்தவொடனே சொன்னார். அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.